சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய 8வது போட்டியை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக இன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு வான்கேடே மைதானத்தில் களமிறங்க இருக்காங்க. சிஎஸ்கே விளையாண்ட 7 போட்டிகளில் 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்று 10வது இடத்துல இருக்கிறது. மும்பை இந்தியன்ஸும் அவங்க விளையாண்ட 7 போட்டிகளில் 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்று நெட் ரன் ரேட் அடிப்படையில் அவங்க 7வது இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற இந்த மும்பைக்கு எதிரான ஆட்டம் மிக மிக முக்கியமான ஒரு ஆட்டம். சிஎஸ்கே 4 அதிரடி மாற்றங்களோட மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்ள இருக்கிறது. இந்த 4 மாற்றங்களுமே இளம் வீரர்களை கொண்டு தான் சிஎஸ்கே இன்னைக்கு களமிறங்க இருக்கிறது. நேற்று எல்எஸ்ஜிக்கு எதிராக ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 14 வயதான இளம் வீரரை களம் இறக்கியது. அவரும் தான் இறங்கிய முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்து பறக்க விட்டாரு. தான் ஃபேஸ் பண்ண 20 பந்துகளில் 3 சிக்ஸர் 1 4 உட்பட 35 ரன்களை எடுத்து அசத்தியும் இருந்தார். இது மற்ற அணிகளுக்கு மிகப்பெரிய அளவு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமா சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஎஸ்கே அணியில ஏலத்தில் எடுக்கப்பட்ட 18 வயதை நிரம்பிய 2 இளம் வீரர்களை சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு களம் இறக்க இருக்கிறது. அதனால மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக இந்த பிளேயிங் 11 அணி தான் களம் இறங்க இருக்காங்க. அதுவும் குறிப்பா தல தோனி கேப்டனா மும்பை வான்கேடே மைதானத்தில் இதுவரைக்கும் மும்பையை எதிர்த்து தோல்வி அடையல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மும்பை வான்கேடே மைதானம் பேட்ஸ்மேன்களுக்கு சாதகமான மைதானம் அப்படிங்கிறதுனால அந்த இளம் பேட்டர்களை கொண்டு களமிறங்க சிஎஸ்கே முடிவெடுத்தும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவுடைய குட்டி ஏபிடி இந்த வருடம் ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அவரையும் இன்றைய போட்டியில் களமிறக்க தல தோனி பார்த்தீங்கன்னா முடிவெடுத்தும் இருக்காரு. வாங்க மும்பைக்கு எதிராக களமிறங்க போகிற அந்த பிளேயிங் 11 அணியை பார்த்தலாம். ரச்சின் ரவீந்திரா, ஷேக் ரஷீத், ஆயுஷ் மாத்ரே, டிவல் பிரேவிஸ், சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, மர்கேஷ் பத்திரன்னா, நூர் அகமது, கலீல் அகமது இந்த 11 பேர் கொண்ட பிளேயிங் 11 அணி தான் இன்னைக்கு மும்பைக்கு எதிராக களமிறங்க இருக்காங்க.